ஸோ ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, ஸ்டார்ட்டிங்கே வீட்டுக்குள்ள வந்து ஒரு 3 பேர் மாஸ்க் போட்டு வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ் அந்த கிராசரி எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு போயிட்டு பிக் பாஸ் என்ன சொன்னாருன்னா, ஒரு டாஸ்க் இருக்கும். அதுல நீங்க ஜெயிச்சா தான் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களால திருப்பி பெறப்படும். அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதாவது ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், கிராசரியா இருக்கட்டும் எல்லாமே அப்படிதான் சொன்னாங்க. ஸோ அங்க வந்து ஸ்டார்ட் ஆகி மார்னிங் வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த என்னது பிக் பாஸ் வந்து ஒரு கிளப்பி விட்டாரு. ஆர்மி கேம்ப் மாரி பண்ணு அப்படின்னு பிரவீன் சொன்னோனே, அவர் பயங்கரமா நான் தான் அப்படின்னு தலை ஏத்திட்டாரு போல. அந்த மாரி ஏத்தி பயங்கரமா ஒண்ணு பண்ணாரு. அதுல வந்து பார்வதி வந்து இந்த மாரி ஸ்ட்ரெச்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மாரி ஆட்டிட்யூட் காட்டுனாங்க. அதுக்கு இப்ப அவர் பயங்கரமா கத்துனாரு. என்ன சொல்றதுன்னா, பிக் பாஸே இப்போ என்ன சொல்றது, ஒரு மாரி சலிப்புத்தன்மையா பார்க்குற மாரி இருக்கு. ஏன்னா, சும்மாவே கத்திட்டு இருக்க மாரி தோணுது பார்வதி வந்து. ஒரு எபிசோட்ல வந்து ஒரு 54 நிமிஷம், 55 நிமிஷம் ஒரு எபிசோடு போகுதுன்னா, 50 நிமிஷம் கத்திக்கிட்டே இருக்கிறது, பார்வதி பேசிட்டே இருக்கிறது நம்மளுக்கு தோணுது. ஒரு மாரி இரிட்டேட்டே ஆகுது. ஸோ இதனால மத்தவங்க எல்லாருமே ஆஃப் ஆயிட்டாங்க. மத்தவங்க யாருமே ஆடலையோ, அவங்க மத்தவங்களோட மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா, "என்னடா இது இவ்ளோ வெறுப்பாகுது. எதுக்குடா இங்க வந்தோம்?" அப்படின்ற மாரி உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த மாரி தான் லப லப லபன்னு கத்திட்டு இருக்காங்க. பிரவீன்லேருந்து எல்லாரும் சொன்னாங்க. திவாகர் சாரி இவரு வினோத் வந்து அத பார்த்துட்டு தான் திவாகர்ட்ட சொன்னாரு, "நிறுத்துப்பா" அப்படின்னு. "நீ யாரு என்ன சொல்றது?" அப்படின்னு வினோத் மேல மட்டும் கோவப்பட்டு திவாகர் வந்துட்டாரு. ஸோ எல்லாமே ஒரு பர்சனல் ஈகோல தான் போயிட்டு இருக்கு. ஒரு மாரி என்கேஜ்மெண்ட்டா ஜாலியா போல. எக்ஸாம்பிள் ஒரு சீசன் சொல்லணும்னா, நான் வந்து அந்த சாண்டி, கவின் அந்த சீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபன் இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு கேங்கா இருந்தாலும், மத்தவங்க எல்லாருமே அது சிரிச்சு அக்செப்ட் பண்ற மாரி இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்களே சொல்றேன். ஸோ அந்த மாரி இந்த சீசன்லாம் போல. பிக் பாஸே டாஸ்க் என்ன குடுக்குறாருன்னா, தனித்தனியா ஆடுங்க அப்படின்ற மாரி தான் டாஸ்க் குடுக்குறாரு. ஆனா இவனுங்க எல்லாருமே குரூப்பா சேர்ந்து தான் பண்றாங்க. ஸோ அது எல்லாமே பயங்கர இரிட்டேட் ஆகுறாரு. பிக் பாஸே இரிட்டேட் ஆகுறாரு. அதே மாரி கேப்டன்சி வந்து கேப்டன் வந்து ரொம்ப ஒரு மாரி பண்றாரு. அவரும் என்ன வியன்னா கிட்ட பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. அது வந்து இன்னும் நானுமே பார்த்தேன். அது வந்து பிக் பாஸ் பேசிட்டு இவரு கத்துறாரு. ஒரு மாரி ஃபேஸ்லாம் ஆங்கிரியா தான் இருந்தது. அவங்களோட கோவம் கொஞ்சம் கரெக்ட்டா இருந்த மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இத தாண்டி பிக் பாஸ் இப்படி தான் போயிட்டு இருக்கு. டாஸ்க் போயிட்டு இருக்கு. அதுல வந்து டாஸ்க்ல 1000 பாயிண்ட்ஸ் வந்து டீலக்ஸ் வீடு ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சதுல வந்து அவங்க 4600 ப்ராடக்ட்ஸ் கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து அதுல வந்து 1000 பாயிண்ட்ஸ வந்து ஸ்ப்ளிட் பண்றது வந்து பிக் பாஸ் ஹவுஸ். ஸோ அந்த மாரி ஸ்ப்ளிட் பண்ணி சில விஷயங்கள் போயிட்டு இருந்து. ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் எப்படி இருக்கு? நெக்ஸ்ட் கிராசரி திங்ஸ் இவங்களுக்குலாம் எப்படி இருக்கு? மெயினா ஒரு விஷயம் என்னன்னா, மார்னிங் ஆனா இப்ப எல்லாமே செக் பண்ண சொல்றாங்க. அதிலேயே ஒரு 2 குண்டூசி, சென்ட் அதெல்லாமே தென்படுது. அந்த மாரி எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. டெய்லியும் செக் பண்ணணுன்ற மாரி ஒரு ரூல் போட்டிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். ஒரு ஆர்மி கேம்ப் மாரி ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஜாலியா ஃபன் பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு கத்தின்னு இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்றது? என்ன பண்ணணும் பார்த்து தானே ஆகணும்.